அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசியா கிச்சனில் இன்றைக்கி நியூ இயருக்கு ஒரு பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பிரியாணி போடுற சட்டி அதை வச்சு சட்டி சூடாகணுன்னு வெங்காயம் பல்லாரியை நீட்டமாக வெட்டி வச்சுக்கிடணும். நீட்டமாக வெட்டி வச்சுட்டு ஒரு அரை கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கிலோ அரிசின்னு வைங்க, ஒரு 4-5 பல்லாரி போதும் வச்சு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கொஞ்சம் கூட போடணும். போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். அது பிறகு தேங்காய் எண்ணெய் ஆயிலு நெய் 3 ஊற்றிக்கணும். 2 ஊற்றினா நல்லாயிருக்கும். வந்து நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஆயில் ஊற்றுறேன், கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். அதுதான் கொஞ்சம் வெறும் நெய் மட்டும் ஊற்றினாலும் அப்படி சோறு இதுண்டு போயிருக்கும். இது 3 ஊற்றினா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆயில் நெய் 3 ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அதாவது நல்லா இது வேகணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு ஒரு இந்த கலருக்கு வர்றதாண்டி நல்லா ஒரு நிதானமான தீயில் வைக்கணும். வச்சுட்டு அடுத்த இதுக்குள்ள ஒரு சட்டியில் இஞ்சி பூடு அரைச்சி வச்சுருக்கிறது. இஞ்சி பூடு கறிக்கு தக்கன நம்ம கறி எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ தக்கன இது அதை தயிர் இஞ்சி பூடு தயிர் அப்புறம் வந்து ரம்பாலை அவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு வச்சுக்கிடணும். ரம்பாலை 1-2 போடுங்க, நம்ம வாசனைக்கு தக்கன. இஞ்சி பூடும் போட்டாச்சு, தயிர் ஊற்றி வச்சுக்கிது. அதில் தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறது போடணும். போட்டு நல்லா அது அங்கே வெங்காயமும் பட்டை கிராம்பு இது பிரியாணி மசாலா நம்ம தேவைக்கு போட்டுக்கணும். ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க ரொம்ப போட்டுக்கலாம், கம்மி காரம் வேணும்னா கம்மி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தக்கன போட்டுக்கிட வேண்டியதுதான். A few moments later. அது வெங்காயம் இது கொஞ்சம் முறிவு வந்தோடனே அது நல்லா சிவந்த கலருக்கு வருது. பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் அது சிவந்த வந்தோடனே இங்கே வச்சுருக்க தயிர் அப்புறம் அதை இதெல்லாம் ஊற்றிக்கு போடணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போடணும். அது கொஞ்சம் நல்லா வசம்னா நல்லா வாடை நல்லா கபாண்டு இருக்கும், மணக்கும் நல்லா. அதையும் போட்டு கொஞ்சம் கிண்டி அது கொஞ்சம் நல்லா அந்த வருதுல்ல கொஞ்சம் இதுண்டு வந்தோடனே என்ன செய்யணும், அங்கே வச்சுருக்கிற அந்த மசாலா தக்காளி இஞ்சி பூடு தயிர் அதெல்லாம் எடுத்து அதை போட்டு அதை அப்போ கிண்டிக்கணும். ஒரு தக்காளி ஒரு 4-5 போடுங்க போதும். 4-5 கூட வேணாம், ஒரு 4 தக்காளி போதும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ அரிசி 1/2 கிலோ கறி தான் எடுத்தேன். அதனால் ஒரு 4 வெங்காயம் 4 பல்லாரி ஒரு 4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். நம்ம தேவை தக்கினேன். அதுக்கப்புறம் அந்த 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்து எலும்போடு எடுங்க. எலும்போடு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதை கழுவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகணும் பற்றிலாம், அதனால் அதை கொஞ்சம் தனியாக குக்கரில் போடணும். அதை கழுவி போட்டிருக்கேன். போட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி பூடு போடணும், இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், உப்பு இவ்வளோத்தையும் போட்டு உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா விரவி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு தக்கன கொஞ்சம் போல தண்ணி ஊற்றுங்க. அது ஏன்டா ஏற்கனவே அது என்பத்தில் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது ஒரு அரைவாசி மட்டன் நல்லா வெந்தால் தான் நல்லா கறி எடுத்து திங்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். தண்ணி போதும் வச்சு அடுப்பை ஏற்றிட வேண்டியதான். அடுப்பை வச்சு ஒரு 4 விசில், அதான் ஒரு அரைவாசி வந்தால் போதும் அந்த கறி. நான் ஒரு 1/2 கிலோ கறினால சின்ன குக்கரில் போட்டுட்டேன். பெரிய குக்கர் உண்டு. இது காணாதுக்கு வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். போட்டு நல்லா இது கிரேவி மாதிரி வருதுல்ல, நல்லா வந்துடும். நல்லா தீயை வந்து ஒரு நிதானமாக வைங்க. நல்லா ஃபுல்லாகவும் வேண்டாம் கம்மியாக வேண்டாம். தீயை வந்து ஒரு நிதானமாக வச்சா நல்லா அது நல்லா சிவந்த கலருக்கு வரும். மசாலா முருவு வரும்னு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். சட்டி கொஞ்சம் வெயிட்டான சட்டி, அதனால் அடியில் பிடிச்சிடும். அந்த பிடிக்கிறதுல நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டு வந்தோடனே அதனால் அந்த அப்புறத்தில் பிடிக்கும் போது நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தீயை வந்து அதோட கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். வச்சு இங்கே வெந்து வச்சுருக்க வேக வச்ச கறி மட்டன் இருக்குது, மட்டனை பூரா தனியாக எடுத்து அந்த மசாலாவோட போட்டு வைக்கணும். 1/2 கிலோ கறி தான், 1/2 கிலோ கறி 3/4 கிலோ அரிசி தான், வீட்டுக்கு தானே தக்கன்னு எடுத்துக்கேன். அதை நல்லா அந்த கிரேவியோடு போட்டு நல்லா கிண்டணும். கறியும் போட்டு கிண்டி கொஞ்சம் விடணும். அந்த மசாலா நல்லா சிவந்த கலரில் இருக்குது. இது நல்லா அவிச்சக்கில் கறி நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
வேக வச்சு போட்டால் தான். நம்ம அரிசியோடு போட்டாலும் கறி வேவாது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், வெந்து அது கிண்டி விட்டு நல்லா வந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டு வச்சு வரும்போது அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது தண்ணி, நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்கோமோ அதுக்கு பாதி அரிசி. இப்போ ஒரு கிளாஸ் அரிசின்னு சொன்னால் 1/2 கிளாஸ் தண்ணி போதும் அளவுக்கு. இப்போ 2 கிளாஸ் அரிசி வந்திருக்கு, நம்ம 1 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றணும். அது பிரியாணி அரிசிக்கு கம்மியாக தான் ஊற்றணும். பிரியாணி அரிசி கம்மியாக ஊற்றினா தான் நல்லது. அது பிறகு வந்து நல்லா கிண்டி விட்டு வச்சுக்கணும். அரிசி என்ன செய்யணும், இது நம்ம தாளித்து கொதிக்கும் போது அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமே ஊற வச்சிடணும். வேறு களைஞ்சி நல்லா இதுன்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் முந்திரி இது என்ன செய்யணும், மிக்ஸி கப்பில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அரைக்கணும். அரைச்சி நல்லா இது மாதிரி ரேட்டு பட்டு போல் ஆகிட்டு அது ஏன்டா அது ஒரு நல்லா ருசியாக இருக்கும். முந்திரியும் கசகசாக அரைச்சிட்டு இருக்கும். எசன்ஸு பிரியாணி எசன்ஸையும் அதையோடு ஊற்றணும். ஊற்றி அதை வச்சுக்கிடணும். வச்சு இந்த கறியை தமிழ் போட்டிருக்கோம்ல, தேங்காய் இது போதும் ரெண்டும். அந்த கறியும் போட்டு நல்லா கொதிச்சுட்டு அளவு தண்ணி வச்சுட்டோம். நம்ம அந்த அரிசிக்கு தக்கன நம்ம வச்சுட்டோம். கிண்டி விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் கசகசாவையும் அதில் ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டு திருப்பி கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா பட்டு போல் அரைச்சி ஊற்றி விட்டு நல்லா கிண்டணும். அது ஏன்னா சோறு நல்லா டேஸ்ட்டாக சேர்ந்துக்கிட்டு இருக்கும். நல்லா சோறு வந்து வெடுவெடுன்னு இருக்காமல் சோறு நல்லா சேர்ந்தாக்கில் இருக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு அந்த கறி எடுத்து அந்த சோறு எடுத்து திங்கும்போது நல்லா நல்லா அழகாக இருக்கும். பார்க்கும்போது முகத்தில் எப்படி அழகாக இருக்குது. இது முடிஞ்சிருச்சு. நல்லா கொதிக்க விடணும். ஒரு கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இது மாதிரி இருக்குது. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டு முடிஞ்சோன்னா உப்பு உப்புலாம் பார்த்துக்கணும் நம்ம தேவைக்கு. இது எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழ சாறும் ஊற்றியாச்சு. எலுமிச்சம்பழம் பாதி பழமோ ஒரு பழம் அரிசிக்கு தக்கன ஊற்றிக்கலாம். நான் ஒரு பழம் ஊற்றினேன். மூடி போட்டாச்சு. மூடி போட்டு கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சு விட்டு நம்ம உப்பு உரப்புலாம் பார்த்துக்கணும். உப்பு உரப்புலாம் இல்லாட்டா இந்த நேரத்தில் போட்டுக்கிட வேண்டியதுதான். ஏன்னா அரிசி போட்டு முன்னாடி உப்பு உரப்பு நம்ம தேவை தக்கன வாயில் வச்சு பார்த்துக்கிட்டு அரிசியை ஊற வச்ச அரிசியை தூக்கி போட்டாச்சு. போட்டு நல்லா பற்றில அரிசியும் இதுவும் நல்லா இருக்குது. நல்லா போட்டு கிண்டி அப்படியே மூடி போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 2-3 கொதிக்கணும். கொதிச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிடணும். ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது. தீயை சுருக்கிடணும். இது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கந்தாடி ஃபுல்லாக தீ வைக்கலாம். அந்த தண்ணி வற்ற நம்ம தீயை சுருக்கிடணும். ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது. சட்டி வந்து கொஞ்சம் சூடு இருக்கும். கனத்த சட்டியாக அதனால் சூடு இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா தம் போடுற அளவுக்கு வந்துடுச்சு. தம் அந்த இது வற்றி வருது. அதாவது இந்த கசகசம் இது ஊற்றுனோடனே நல்லா இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இது நம்ம தோசைக்கல்ல சப்பாத்தி கல்ல வச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் தீயை வச்சு அது மேலே தூக்கி சட்டி வச்சிடணும். சட்டி வந்து கொதிக்க தண்டி அந்த ஃபுல் தீ வைக்கணும். அதாவது இப்போ வந்து நான் தூக்கி வச்சுருக்கேனே, வச்ச பிறகு கொதிக்கணும். கொதித்தோடனே தீயை சுருக்கிடணும். ஏன்னா சட்டியில் எப்போதும் இரும்பு சட்டியாக அது நல்லா சூடு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்தோடனே சோறு கொதிச்சுட்டுல அப்புறம் நம்ம வந்து தீயை குறைச்சிடணும். தீயை குறைச்சிட்டு லேஸ் தீயில் அந்த சட்டி சுட சோத்தில் சூடு ஏறும். அது பிறகு தூக்கி தம்மில் போட்டுற வேண்டியதான். போட்டாச்சு. தம்முக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா நெய் விட்டுக்கிட்டு நல்லா இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. போட்டாச்சு. அப்புறம் மூடியை போட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஒரு சட்டியில் வச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் அதுக்கு மேலே வைக்கணும். அதுக்கு மேலேயும் சூடு வேணுமே. அப்போ தானே மேலே உள்ள சோறு வேகும். மேலத்துக்கு வச்சாச்சு சுடு தண்ணியை. சுட வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே போட்டுறணும். போட்டு அது பிறகு அது கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆன பிறகு சட்டி வெந்நிங்கும் போது மூடிக்கு மேலே சுடணும். 1/4 மணி நேரம் ஆன பிறகு எடுத்தாச்சு. என்ன அதை கல்லத்துக்கு கீழே ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கீழே சோறு ரெடி ஆகிட்டு கிண்டி விட்டு எடுத்தாச்சு. சோறு நல்லா பதத்துக்கு வந்துட்டு பார்க்கவும் அழகாக இருக்குது, மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் வந்து அடுத்த இதில் வந்து சந்திப்போம். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.